ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ் மேக்ஸில் லாஸ்ட் கிளாஸ் மென்சுரேஷன் 2 டைமென்ஷன் பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்படின்னா அட்வான்ஸில் ஒரு டாபிக், அரித்மெட்டிக்கில் ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். ஓகேவா? இப்போ அரித்மெட்டிக் மேக்ஸில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்ற டாபிக் பார்ப்போம். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இது எஸ்எஸ்சியில் சிஜிஎலாக இருக்கட்டும், சிஹெச்எஸ்லாக இருக்கட்டும், எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஜிடியாக இருக்கட்டும், செலெக்ஷன் போஸ்டாக இருக்கட்டும், டெல்லி போலீஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ரயில்வேல என்டிபிசி, குரூப் டி, ஜேஇ எல்லாத்துக்கும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எஸ்எஸ்சியில் கண்டிப்பாக ஷியோராக சிஜிஎல் சிஹெச்எஸ் எல்லாம் 25லேருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருந்து. ஓகேவா? மெயின்ஸ்லையும் 30 கொஸ்டினில் 2 கொஸ்டின் ஷியோராக வரும். அதனால நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸை நல்லா படிச்சு வச்சுப்போம். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்மளுக்கு முக்கியமாக என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து லாஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்ல, அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த கடையில் நான் ஒரு ஷர்ட் வாங்குறேன். ஹோல்சேல் டீலர்லேருந்து நான் ஒரு சட்டை வாங்குறேன். அந்த சட்டை எனக்கு அந்த ஹோல்சேல் டீலர் 500 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ நான் ஒரு கடைக்காரன். அப்போ அந்த சட்டை எனக்கு காஸ்ட் ப்ரைஸ், அது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இப்போ அந்த காஸ்ட் ப்ரைஸ் 500 ருபீஸ். ஓகேவா? நான் கடை வச்சிருக்கேன். அப்போ நான் ஏதோ ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் நான் சட்டையை விற்பேன். ஓகேவா? அப்போ ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்பேன்ல, அந்த ஒரு ப்ரைஸ் தான் செல்லிங் ப்ரைஸ்னு அர்த்தம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 250 லாபம் வச்சு விற்கிறேன். அப்போ 750 ருபீஸ் தானே செல்லிங் ப்ரைஸு. நான் 500 ரூபாய்க்கு சட்டை வாங்குறேன். அதில் 250 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறேன். அப்போ மொத்தம் 750 ரூபா. இந்த 750 ரூபா தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? அப்போ இதில் எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 250 ருபீஸா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் அதே அந்த ஷர்ட்டை 500க்கு நான் வாங்கியிருக்கேன். நான் 750 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பதிலாக நான் 400க்கு விற்கிறேன். நான் ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப நாள் ஆச்சு, அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் அதை வித்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 ருபீஸ் லெஸ் பண்ணி விற்கிறேன். இந்த இடத்துல எனக்கு என்னது ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு? எனக்கு லாஸ் தான். எவ்வளோ லாஸ்? 100 ருபீஸ். இப்போ புரிஞ்சிருச்சா? காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, செல்லிங் ப்ரைஸ்னா என்ன, ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன? ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், அதை எக்ஸ்ட்ரா வச்சு விற்றோம்னா நமக்கு லாபம் கிடைக்கும். இதே நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருளோட குறைச்சி வச்சு விற்றோம்னா நம்மளுக்கு நஷ்டம் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட், லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, இஃப் செல்லிங் பிரைஸ் கூட இருந்துச்சுன்னா அது ஷியோரா ப்ராஃபிட் தான். ஓகேவா? அப்ப இந்த ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். நான் செல்லிங் பிரைஸை ஷார்ட் டைமா எஸ்பி அப்படின்னு போட்டுக்கிறேன், காஸ்ட் பிரைஸை ஷார்ட் டைமா சிபி போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அதாவது காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் அதிகமாக இருந்தால் அது ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? இஃப் காஸ்ட் பிரைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, செல்லிங் பிரைஸை விட காஸ்ட் பிரைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல லாஸ். ஏன்னா செல்லிங் பிரைஸ் என்ன?
நம்ம விற்கிற ஒரு லாபத்தை வச்சு விற்கிற ஒரு அமௌண்ட் தான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம ஒரு பொருளை வாங்கியிருக்கோம், அந்த பொருளை விட நம்ம வாங்கின பொருளை விட நம்ம விற்கிற பொருள் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்த கண்டிஷன் படி செல்லிங் ப்ரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, காஸ்ட் ப்ரைஸ் அதிகமா இருக்கு. நம்ம வாங்கின விலையை விட வித்த விலை வந்து ரொம்ப கம்மி. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ் தான் நடந்திருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு லாஸ் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? சிபி மைனஸ் எஸ்பி. நான் அப்பயே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு சட்டை வந்து 500 ரூபாய். ஓகேவா? அந்த சட்டையை வந்துட்டு நான் 400 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு லாஸ் தான். இந்த லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். 500 மைனஸ் 400 எவ்வளோ? எனக்கு 100 rupees வந்து இங்க லாஸ். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. லாஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ஃபார்முலா. இப்போ இஃப் காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் சேமா இருந்தா என்ன ஆகும்? இப்போ நான் ஒரு சட்டை வாங்கியிருக்கேன் 500 ரூபான்னு சொல்லிட்டு, அந்த சட்டையை வந்து நான் 500 ரூபானே விற்கிறேன். இப்போ என் ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் வரான், அந்த பையனுக்கு வந்து நான் ஒரு சட்டை 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அந்த பையனுக்கு 500 ரூபானே கொடுத்துறேன். எனக்கு லாபமே வேணாம், எனக்கு நஷ்டமும் வேணாம்னு சொல்லிட்டு நான் வாங்கின விலைக்கே கொடுத்துறேன். அப்போ அந்த இடத்துல நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, இதை வந்து பெர்சன்டேஜ்ல சொல்லலாம். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னா என்ன, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னா என்ன, லாஸ் பெர்சன்டேஜ்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட். அதை நான் என்னன்னு சொல்றேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 50% ப்ராஃபிட். ஒரு பொருள் இருக்கு, அது வந்து 50% ப்ராஃபிட் அப்படின்னா இதுல காஸ்ட் பிரைஸ் என்ன, செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 50% ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம எப்பவுமே நம்மளோட காஸ்ட் பிரைஸை 100% அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஓகேவா? நான் ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா 500 ரூபாய்க்கு நான் ஒரு சட்டை வாங்குறேன். அப்ப அந்த சட்டையை நம்ம 100% அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். 100% தான் 500 அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். எப்பவுமே நம்ம காஸ்ட் பிரைஸை 100% அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ காஸ்ட் பிரைஸ் என்ன, 100% நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பொருளை நம்ம ஒரு காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், ஒரு முழுமையா நம்ம ஒரு காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் அந்த சட்டையை. அது எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சு வைக்கணுன்றது நம்மளோட ஐடியா, அதாவது நம்மளோட இஷ்டம் தான். நம்ம எவ்வளவு பெர்சன்டேஜ் வேணாலும் வச்சு வைக்கலாம். இப்போ இங்க 50% ப்ராஃபிட், அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? காஸ்ட் பிரைஸ் 100%. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? 100% பிளஸ் 50%. ஏன்னா ப்ராஃபிட் வந்து 50%. அப்போ செல்லிங் பிரைஸ் 150% இருக்குமா? ஓகேவா? இந்த இடத்துல புரிஞ்சிருச்சா? பெர்சன்டேஜ்ல எழுதணும்னா இப்படிதான் எழுதணும், இப்படியும் எழுதலாம். இது பெர்சன்டேஜ்ல ரேஷியோவிலையும் எழுதலாம். இப்போ 50% ப்ராஃபிட், இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ 50% ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? இப்போ எப்பவுமே இப்போ எப்படின்னா X% இருந்தா இதை நம்ம எப்படி எழுதிக்கணும்னா X/100 எழுதிக்கணும். ஓகேவா? Y% இருந்தா Y/100 எழுதிக்கணும். இப்படிதான் நம்ம எடுத்து எழுதணும். பெர்சன்டேஜ் இன்ட்ருன்றதா நம்ம இப்படிதான் எழுதணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு 84% இருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி எழுதணும்னா ஃபிராக்ஷன்ல 84/100 அப்படின்னு தான் எழுதணும். ஓகேவா? இப்போ 192% இருக்கு. இதை நம்ம ஃபிராக்ஷன் வேல்யூல எப்படி எழுதணும்? 192/100. ஓகேவா? இப்படிதான் நம்ம எழுதணும். புரிஞ்சிருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ 50% இருக்கு, இதை ஃபிராக்ஷன் வேல்யூல எழுதணும்னா எப்படி? 50/100 அப்படி நம்ம எழுதுவோமா? இப்போ இதை நான் ஃபர்தரா கேன்சல் பண்றேன். 150 சார் 1, 250 சார் 100. இப்போ 1/2. எப்பவுமே இப்போ இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/2. எப்பவுமே பேஸ் வேல்யூ இருக்குல்ல, அது காஸ்ட் பிரைஸா இருக்கும். இது காஸ்ட் பிரைஸ். அப்ப இது என்னவா இருக்கும்? ப்ராஃபிட்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போ இது வந்துட்டு ப்ராஃபிட். ஓகேவா? எப்பவுமே பேஸ் வேல்யூ வந்துட்டு காஸ்ட் பிரைஸா தான் இருக்கும். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் கான்செப்ட்ல நம்ம ஒரு இதை எடுத்தோம் அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு வேல்யூ எடுத்தோம்னா கீழே வந்துட்டு காஸ்ட் பிரைஸா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ காஸ்ட் பிரைஸ் 2, ப்ராஃபிட் 1. அப்ப இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் என்ன? 3 இருக்குமா? அவ்வளவுதான்.
இப்படியும் எடுத்தாலும் சரி, இல்லைனா நம்ம காஸ்ட் ப்ரைஸ் 100% வச்சிருக்கோமா, செல்லிங் ப்ரைஸ் 150% வைக்கிறோமா, இதை ரேஷியோ ஆக்குறேன். இந்த பர்சன்டேஜையும் இந்த பர்சன்டேஜையும் கேன்சல் ஆயிடுறேன். 250 சார் 100, 350 சார் 350 150. இப்போ பாருங்களேன், அதே காஸ்ட் ப்ரைஸ் 2, அதே செல்லிங் ப்ரைஸ் 3. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், லாஸ் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்றேன். இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த கான்செப்டே நம்ம வச்சுக்கோம். ஒரு சட்டையோட காஸ்ட் ப்ரைஸ் 500, ஓகேவா, அதை நான் ப்ராஃபிட்டுக்கு விற்கிறேன். எவ்வளோ விற்கிறேன்? 750 ரூபாய்க்கு 750 ருபீஸ்க்கு விற்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? ப்ளஸ் 250 ருபீஸ். ஓகேவா, இப்போ இதுவே எனக்கு இந்த இந்த இதுல எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. இந்த சட்டை நீ வித்திருக்கலப்பா, உனக்கு 250 ரூபா லாபம், ஆனா உனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு நான் கேட்குறாங்க. அப்படின்னா இதை நம்ம எப்படி பெர்சன்டேஜ், இந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ப்ராஃபிட் பெர்சன்டேஜுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது ஃபார்முலாவும் நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே டைரக்டா போடலாம். இப்போ நமக்கு வந்து 250, அதாவது இந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுறேன். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பின்னு வச்சுக்கிறேன், divided by cost price into 100. இதான் வந்துட்டு ப்ராஃபிட் பெர்சன்டேஜோட ஃபார்முலா. அதாவது என்னன்னா, காஸ்ட் பிரைஸ்ல அந்த ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு தான் பார்க்கணும். அதுதான் இந்த ஃபார்முலா. இப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 500. அதுல இந்த 250 எவ்வளோன்னு பார்க்கணும். இன்ட்டு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்கறதுனால 100. 20 கேன்சல் ஆயிரும். 5 into 5 5 25. அப்போ 50% ப்ராஃபிட். நம்மளே நார்மலா சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது என்ன சொல்றது, கான்செப்ட் படி இப்படி பார்த்தோம்னா இப்படி சொல்லலாம். இப்போ வந்துட்டு சட்டை 500 ரூபா, நான் 250 ரூபாய்க்கு விற்கிறேன். எனக்கு 250 வந்து ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. இதுல எனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்குன்னா 250 ரூபா. 500ல பாதி எவ்வளோ? 250 ரூபா. காஸ்ட் பிரைஸ் நம்ம எப்பயுமே எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், 100% எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த 500 தான் 100% அப்படின்னா இந்த 250 எவ்வளவா இருக்கும்? பாதி பாதி. அப்ப 50% தானே இருக்கும். இப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஃபார்முலா படி பண்ணாலும் சரி, இப்படி பண்ணாலும் சரி. இப்படி பண்றது ரொம்ப டைம் ரொம்ப ஈஸியா, அதாவது கம்மியாயிரும். இதுதான் டைம் கன்சியூம் ஆகிட்டு இருக்கும். அதாவது இப்போ ஈஸியான வேலைக்கு ஓகே, கஷ்டமாக கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து டைம் அதிகமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி போட்டுறது பெட்ரு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து லாஸ் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். லாஸ் பெர்சன்டேஜோட ஃபார்முலா என்னன்னா, லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. அதே தான். இப்போ நான் ஒரு சட்டை வந்து 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, இதை நான் எவ்வளோக்கு விற்கிறேன்? லாஸ்ட்ல 400க்கு விற்கிறேன். இந்த இடத்துல எனக்கு லாபம், அதாவது லாஸ் எவ்வளோ? 100 ருபீஸ் வந்துட்டு எனக்கு லாஸ். ஓகேவா, நான் 100 ரூபா அவுடேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 100 ரூபா குறைச்சி விற்கிறேன். அதனால எனக்கு 100 ருபீஸ் லாஸ். இதை ஃபார்முலா அப்படி போட்டோம்னா எப்படி? அதாவது என்ன வரும்? இதான் வந்து லாஸ். அப்போ லாஸ் பெர்சன்டேஜ் தான் நமக்கு தேவை. ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீ ஒரு சட்டை 500 ரூபாய்க்கு வாங்கின, அதை நீ 400 ரூபாய்க்கு விற்றுருக்க, உனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு அமௌண்ட்டா கேட்டால் 100 ரூபாய். எவ்வளோ பெர்சன்டேஜ் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஃபார்முலா படி போட்டோம்னா, லாஸ் பெர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? 100. காஸ்ட் ப்ரைஸ் என்ன? ஏன்னா இங்கே காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு. அப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 500 இன்ட்டு 100. 100 100 20 கேன்சல் ஆயிரும். 5 அடிச்சோம்னா லாஸ் பெர்சன்டேஜ் வந்துட்டு 20% லாஸ். ஓகே, இப்படியும் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம நார்மலாக அப்படியே நார்மலாக பார்த்தோன்னே போட்டுடலாம். காஸ்ட் ப்ரைஸ், இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். நல்லா பாருங்களேன். இப்போ 500 இருக்கு,
அதை வந்து நம்ம 100% காஸ்ட் ப்ரைஸ்னாலே 100% எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோமா. அப்போ இந்த 500 தான் 100%. ஓகேவா, இது நம்மளுக்கு லாஸ் எவ்வளோ? 100 ரூபாய். நல்லா பாருங்களேன், 100% தான் 500. அப்போ நம்மளுக்கு லாஸ் எவ்வளோ? 100. 500 100% தான் 500. அப்போ 100னா எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆன்சர் வருமா? இந்த 500ல டிவைடட் பை 5, அதாவது என்ன சொல்றது, டிவைடட் பை 5 போட்டால் 100ஆ? அதாவது டிவைடட் பை 5 போட்டால் 100 வந்துருமா? அப்போ இந்த இடத்துல டிவைடட் பை 5 போட்டால் 20% வந்துருமா? இப்படி கூட புரியலாம். நமக்கு ஒரு பாக்ஸ் மெத்தட் இருக்கும். அந்த பாக்ஸ் மெத்தட் என்னன்னு சொல்றேன். இப்போ x ஈக்குவல் டு ஒய், z ஈக்குவல் டு ஏ. இதை நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதை வச்சு நம்ம ஏகப்பட்ட சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த எக்ஸையும் இந்த ஒய்யையும் கேன்சல் பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஒய்யையும் இந்த ஏவும் கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ஏவை இந்த இஜெட்டை கட் பண்ணலாம், இல்லைனா இந்த இஜெட்டை இந்த எக்ஸை கட் பண்ணலாம். இப்படி பாக்ஸ் மாதிரி இருக்கா, இந்த கார்னர் கேன்சல் பண்ணலாம், இல்லைனா இந்த கார்னர் கேன்சல் பண்ணலாம், இல்லைனா இந்த கார்னர் கேன்சல் பண்ணலாம், இல்லைனா இந்த கார்னர் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா, கார்னர் நம்ம எப்படினாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது இன்னொன்று என்னன்னா, அந்த மாதிரி ரெண்டையும் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். ஓகேவா, அதாவது இப்போ எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய், இஜெட் ஈக்குவல் டு ஏ. இப்படி இருக்கா, 4 காரணம் அடிக்கணும் அடிச்சுக்கலாம், இல்லைனா இதை இங்கே கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணலாம், இங்கே கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஏ, ஒய் இன்ட்டு இஜெட். சரியா, அதாவது இந்த 4 இடத்துல கேன்சல் பண்ணிக்கலாம், இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூ சொல்றேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 100% தான் 750. ஓகேவா, அப்ப 75% எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேவா, இந்த இடத்துல பாருங்களேன், இங்கேயும் அடிக்கலாம், அல்லனா இங்கேயும் அடிச்சுக்கலாம், இங்கேயும் அடிச்சுக்கலாம். நமக்கு தேவை இங்க இது எவ்வளோன்னு கேட்கணும். 100% தான் 750. அப்போ 75% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்படி நம்ம எழுதுறோம். இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இங்கேயும் அடிக்கலாமா? அப்போ இந்த பெர்சன்டேஜையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இங்கேயும் கேன்சல் பண்ணாலும் சரி, இங்கேயும் கேன்சல் பண்ணாலும் சரி, ஏன்னா பாக்ஸ் மெத்தடு. இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படினாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், இப்போ இங்கேயும் கேன்சல் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயும் கேன்சல் பண்றேன், ஏன்னா இங்கேயும் நான் கேன்சல் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். சரியா, அப்போ இங்க 10 இருக்கு. நான் திரும்ப இங்க வந்து கேன்சல் பண்றேன். 2 5s are 10, 15 5s are 75. ஓகேவா, இப்படி இருக்கா? இப்போ இப்படி இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 15 இருக்கு, இங்க 75 இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. இப்போ இந்த 2 75 அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும்? அதாவது பாயிண்ட்ல வரும், 37.5 வரும். இங்க அடிச்சோம்னா 7.5 வரும். அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை இங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிடுவோம், இதை இங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிடுவோம். அப்ப 2 இன்ட்டு எக்ஸ் 2x, அப்ப 15 இன்ட்டு 75 இப்படி எடுத்துருவோமா? ஓகேவா, இப்போ இந்த எக்ஸ் தான் நமக்கு தேவை. இப்ப இந்த எக்ஸ் இப்படி வச்சுக்கிட்டு 2 கீழே கொண்டு போயிருவோம். 2வா, இதுதான் எக்ஸோட வேல்யூ. நான் இந்த பாக்ஸ் மெத்தடை என்னன்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓகேவா, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதே தான் இப்போ 100% தான் 500. அப்ப 100னா எவ்வளோ? ஏன்னா நம்மளுக்கு லாஸ் 100 rupees. ஏன் நீ இந்த இடத்துல 100 வைக்கல, அப்படி இந்த இடத்துல 100 வைக்காம இந்த இடத்துல 100 வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேர்ம் இருக்குன்னா அதை ஒரு சைடே வச்சுக்கிட்டு வரணும். இப்ப பெர்சன்டேஜ் அப்படின்னா பெர்சன்டேஜ் இங்க வச்சுக்கலாம். இப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸான்றதை இங்க வச்சுக்கலாம். பெர்சன்டேஜா இந்த ஒரு சைடு வச்சுக்கணும், வேல்யூனா ஒரு சைடு வச்சுக்கணும். அது வேல்யூ இந்த சைடு வச்சாலும் சரி, பெர்சன்டேஜ் அந்த சைடு வச்சாலும் சரி, ஆனா ரெண்டுமே ஒரே சைடா இருக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை?
லாஸ்ட் பெர்சன்டேஜ் தான் தேவை இந்த சம்மில். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் 500 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் 400 ரூபா. ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்குறாரு, ஒருத்தர் வந்துட்டு இங்கே லாஸ்ட் பெர்சன்டேஜ் எவ்வளோன்ட்டு. அப்போ நம்மளுக்கு பெர்சன்டேஜ்ல தான் தேவை. நமக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் அந்த 100% தான் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு 500. நமக்கு லாஸ் இந்த 500 எப்படி அமௌண்ட் மாதிரி 100 ஒரு முழு அமௌண்ட். அப்போ நான் 100 இங்கே வச்சுக்கிறேன். நம்மளுக்கு இப்போ லாஸ்ட் பெர்சன்டேஜ் தான் தேவை. இப்போ இங்கேக்கும் கேன்சல் பண்ணலாமா? 20 20. இப்போ இங்கேக்கும் கேன்சல் பண்ணிக்கலாமா? 5 அடிச்சோன்னா 20%. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்னு வச்சுப்போம். இப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ இந்த எக்ஸ் தான் 20%. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது எப்படி எடுத்தீங்கன்னு கூட கேட்கலாம். இந்த இடத்துல எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, அப்போ இந்த இடத்துல 1. அப்போ இந்த இடத்துல எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, அப்போ இந்த இடத்துல 1. அப்போ இந்த 1 இங்கிட்டு நான் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிடுறேன், இந்த எக்ஸை இங்கிட்டு நான் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிடுறேன். அப்போ இந்த எக்ஸ் அங்கிட்டு போயிடுச்சுன்னா எக்ஸ். இங்கே வந்து 20% மட்டும்தான் இருக்கு. அப்போ 20%. அதே 20% தான் இங்கே. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். லாஸ்ட் பெர்சன்டேஜ்னா என்ன, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னா என்ன, இது கன்வென்ஷனல் மெத்தட். அதாவது இந்த ப்ராப்ளம் படி, அதாவது இந்த ஃபார்முலா படி நம்ம அதை போட்டோம்னா அது கன்வென்ஷனல் மெத்தட். இந்த ஃபார்முலா படி போட்டோம், அதாவது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா படி போட்டோம்னா கன்வென்ஷனல் மெத்தட். இல்லை நம்ம இப்படி எடுத்து எழுதி நம்ம பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்படி பண்ணாலும் ஓகே தான். எதுனாலும் அது வந்து ஈஸியான வேல்யூ கொடுக்கும்போது நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும். கஷ்டமான வேல்யூ கொடுத்தோம்னா நம்ம டக்குன்னு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தட்ல போட்டுருணும். ஓகேவா? பாக்ஸ் மெத்தடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ எழுதி கூட காமிக்கிறேன், அதாவது எப்படி நோட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. A by B, C by D. ஓகேவா? இப்படி எழுதிக்கோங்க. இதையும் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, A into D, C into B. இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? எந்த வேல்யூ வந்தாலும் நம்ம இப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த இது அப்படியே இருக்கட்டும், இது ஒரு 1ன்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா A by B, C by D. இந்த ஏவையும் இந்த சியையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சியையும் இந்த டியையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த டியையும் இந்த பியையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க ஈக்குவல் டு போடுறதுனாலும் சரிதான், இல்லைன்னா ஏ தான் சி, பி தான் டி, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? இப்படி எடுத்து எழுதினாலும் சரி, இப்படி எழுதினாலும் சரி, இப்படி ஈக்குவல் எழுதினாலும் சரி, இப்படி நம்ம வச்சுப்போம். ஏன்னா இதான நமக்கு ஓகே புரியுறோம், அதாவது புரியுற மாதிரி இருக்கு. 100% தான் 500 rupees. ஓகேவா? இப்படி எழுதுறது ஓகேவா? இல்ல 100% வந்து 500 rupees. அப்போ 100 rupees எவ்வளோ அப்படின்னா 20% நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி எழுதுறதை விட 100 rupees இங்க என்ன நம்மளுக்கு வரும், கேன்சல் பண்ணி கொடுத்தோம்னா 20% வரும். இப்படி எழுதுறது ஓகேவா இருக்குல்ல? நம்ம இப்படி எழுதிப்போம். ஓகேவா? கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா 4 கார்னர்லையும் இங்க 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 அதாவது இங்கேக்கு இங்க இங்கேக்கு இங்க அந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பெர்சன்டேஜ் வேல்யூவை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது பெர்சன்டேஜ் வேல்யூ எப்படி ஃப்ராக்ஷன் வேல்யூ எழுதலாம்னு சின்னதாக ஒரு லைட்டாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக எனக்கு பெர்சன்டேஜ் ரேஷியோ அந்த மாதிரி கொண்டு போகணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுங்க அப்படின்னு ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு. அதனால தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ என்னன்னா, இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, பெர்சன்டேஜ் வேல்யூ இருக்குல்ல, அந்த பெர்சன்டேஜ் வேல்யூவை எப்படி ஃப்ராக்ஷன் வேல்யூவா மாற்றணும் அப்படின்ற சொல்ல போறேன். ஏன்னா நம்ம இனி சம்ஸ் சால்வ் பண்ணும்போது அந்த ஒரு டவுட் வந்துடக்கூடாது, எப்படி இதை நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்போ நான் சொன்ன மாதிரி கான்செப்ட்ல எக்ஸ் பெர்சன்டேஜ்னா எப்படி எழுதணும், எக்ஸ் பை 100 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை இப்படி தான் எழுதணும். 54% அப்படின்னா 54/100 இப்படி நம்ம எழுதிக்கலாம். இதுல எந்த டவுட் இல்லைல்ல. இப்போ வந்துட்டு நான் ஒன்று வந்துட்டு
100% எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கலாம். ஏன் சொல்றேன், இப்போ இந்த 100% எப்படி எழுதலாம், 100/100 இப்படி நம்ம எழுதிக்கலாம்ல. அப்போ 100 அடிச்சா ரிமைனிங் 1. அப்போ இந்த 1 100% சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இன்னொன்று இப்போ வந்துட்டு எக்ஸ் தான் ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்க இன்ட்டு 2 போட்டா இங்கிட்டும் இன்ட்டு நம்ம 2 போடணும். அது எக்ஸ்ன்னு இருக்கு, எக்ஸ் தான் ஒய் அப்படின்னா நான் சப்போஸ் இங்க இன்ட்டு 2 போட்டுக்கலாம். இங்கேயும் இன்ட்டு 2 போட்டா அது ஓகேவாயிரும். ஏன்னா நம்ம இப்போ இன்கேஸ் இதையும் அடிச்சோம்னா அதே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துடும், எக்ஸ் தான் ஒய்ன்னு வந்துடும். ஓகேவா. அதே மாதிரி இப்போ நான் இங்கிட்டு 54% வச்சுக்கிறேன். இதை வந்துட்டு 54% தான் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு 1500 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அப்படின்னா நம்ம இதை இங்கிட்டு இன்ட்டு 10 நாளும் ஓகே, இங்கிட்டு இன்ட்டு 10 நாளும் ஓகே, இப்படி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் நமக்கு தேவையில்லைன்னா இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த எக்ஸ் தான் இங்க ஒய் அப்படின்னா இங்க 2ஆல டிவைட் பண்ணா இங்கேயும் 2ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா. இப்போ பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இப்போ இந்த 2ஐயும் நம்ம அடிச்சுக்கலாம், ஏன்னா பாக்ஸ் மெத்தட் மாதிரி இருக்கா. இந்த 2 அடிச்சுட்டாலும் ஒரே வேல்யூ தான், அதே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தான் வர போகுது. அதாவது என்னதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏதாச்சும் ஒன்று பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைட்லையும் நம்ம ஒன்று பண்ணோம்னா அது ஓகேவாயிரும். இப்போ இங்கே இன்ட்டு 2 பண்ணா இங்கேயும் இன்ட்டு 2, இங்கே இன்ட்டு 5 பண்ணா நம்ம இங்கிட்டும் இன்ட்டு 5 பண்ணிட்டோம்னா இங்கிட்ட ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, இங்கேயும் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம இன்ட்டு 5 இங்கிட்டு பண்ணோம்னா இங்கிட்டு இன்ட்டு 5 பண்ணணும், பண்ணா இது கரெக்ட் தான். இப்போ வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ எப்படின்னா இப்போ 1500 ரூபா இருக்கு. ஓகேவா. இங்கேயும் 1500 இருக்கு, 1500 எக்ஸ், இங்கேயும் 1500 எக்ஸ், ரெண்டு ஈக்குவல் தான். ஓகேவா. நான் சப்போஸ் இங்க இன்ட்டு 5 பண்றேன், இங்கேயும் இன்ட்டு 5 பண்றேன். இப்போ பாருங்களேன், இன்ட்டு 5 இன்ட்டு 15,000 எக்ஸ் எவ்வளோ, 7,500 எக்ஸா. அதே 5 எங்கிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் 7,500 எக்ஸ். நான் சொல்ல வர்றது புரியும் நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏதாச்சும் மல்டிப்ளை பண்ணாலோ டிவிஷன் பண்ணாலோ ரைட் ஹேண்ட் சைடும் மல்டிப்ளை பண்ணி டிவிஷன் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக தான் வரும். ஓகேவா. இப்போ நான் எதுக்கு சொல்றேன்னு இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் புரிய வரும். இப்போ இந்த கான்செப்ட் ஓகே தானே. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது பண்ணாலும் ரைட் ஹேண்ட் சைட் பண்ணா அது தப்பு இல்லை. ஓகேவா. இப்போ நல்லா பாருங்களேன், இந்த 1 தான் 100%, இந்த 1 தான் 100%. ஓகேவா. ஏன்னா இந்த 100% நம்ம எப்படி எழுதலாம், 100/100 அடிச்சு டிவைட் கேன்சல் பண்ணி கொடுத்தா 1ன்னு வரும். அப்போ 1 தான் 100% எழுதிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே வந்து 2 இப்படி இருக்கட்டும், அதே 1 100% இருக்கு. ஓகேவா. சரி, இதை வந்து இங்கே நான் டிவைடட் பை 2ன்னு போடுறேன். அப்போ நான் இங்கேயும் டிவைடட் பை 2ன்னு போடலாம்ல. இப்போ கரெக்ட், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று பண்றோம். இப்போ இந்த 2ஐயும் 100% அடிச்சு கொடுத்தோம்னா 50%. இப்போ புரியுதா. இது நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். 50%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/2. இப்படி பண்றது ஓகே. இப்போ நம்ம 50%னா எப்படி எழுதுவோம், பெர்சன்டேஜ்ல எழுதுச்சுன்னா 50/100 எழுதுவோமா. ஓகேவா. இதை கேன்சல் பண்ணி கொடுத்தா 1/2, சேம் அதே வந்துருச்சா. இப்போ இதோ இந்த 1/100% இருக்கு, இந்த 1 ஈக்குவல் டு 100% இருக்குல்ல, இதை திரும்ப எழுதுறேன். நான் இங்கே டிவைட் பை 3ன்னு போடுறேன். அப்போ இங்கேயும் டிவைட் பை 3ன்னு போட்டா இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன வரும், அதாவது இதோட ஃபிராக்ஷன் வேல்யூல இதை ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா என்ன வரும், 33 1/3% அப்படின்னு வருமா. பாருங்களேன், 3 × 33 99, 99 + 1 100, 100/3 அதே சேம் வந்துருச்சு. நான் இதை வந்து அதாவது டிவைட் பண்ணிட்டேன். அப்போ 33 1/3%. இந்த 33 1/3%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/3. எப்படி இந்த 50%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/2ஓ இந்த 33% 1/3, 33 1/3%ஓட வேல்யூ 1/3. ஓகேவா. இப்போ அதே 1 தான் 100%. இதை நான்
நெக்ஸ்ட் பாருங்களேன், இந்த 1 தான் 100%. இந்த 1 தான் 100%. அப்போ இந்த 1 100% நான் இங்க எழுதிக்கிறேன். அப்போ இங்க டிவைடட் பை 5 போட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் டிவைடட் பை 5 போட்டுக்கிறேன். அப்போ இதை ஃபர்தரா கேன்சல் பண்ணா என்ன வரும்? 20% வரும். அப்ப 20%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/5. ஓகேவா? இதை நம்ம ஃபர்தரா செக் பண்ணி பார்த்துக்கலாம். 20% எப்படின்னா 20/100 இதெல்லாம் அடிச்சா 1/5. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒரு 1/10 வரை இன்னைக்கு படிப்போம். 1னா 100%, 1/2னா 50%. அதாவது 50%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/2. நம்ம இப்போ 50% எழுதலாம். அதை அப்படி இல்லைன்னா 1/2ன்னு எழுதலாம். இப்போ 33 1/3%. இது எப்படி எழுதுறோம்னா இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/3. 25%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/4. 20%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/5. ஓகேவா? அதே மாதிரி 1/6 100% டிவைடட் பை 6. இதை கேன்சல் பண்ணோம்னா 16 2/3%. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா 16 2/3%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/6. ஓகேவா? அதே மாதிரி 1 தான் 100% அப்படின்னா நான் இங்கே டிவைட் பை 7 போட்டுக்கிறேன், இங்கேயும் டிவைட் பை 7 போட்டுக்கிறேன். இதை ஃபர்தரா கேன்சல் பண்ணா 14 2/7%. ஓகேவா? 14 2/7% வந்து 1/7 அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டின்ல வந்துட்டு ஏதோ ஒரு சம்திங் கேட்டிருக்காங்க, அதுல 14 2/7% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 14 2/7% அதை வந்துட்டு நம்ம அதை ஃபர்தரா வந்துட்டு இதை நம்ம எப்படி பண்ணுவோம்? இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு இந்த வேல்யூ வந்து ஒரு டேம் எழுதுறதுக்கு நம்ம இதுக்கு பதிலாக டைரக்டா 1/7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? சம்ஸ் பார்க்க உங்களுக்கு ரொம்ப புரியும் நான் இதெல்லாம் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம மக்கப் பண்ணி வச்சுக்கணும். 14 2/7%னா 1/7. 16 2/3%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூனா 1/6. 20%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூனா 1/5. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா இந்த 1 தான் 100%. அப்போ நான் இங்கேயும் 18 டிவைட் பண்றேன், இங்கேயும் 18 டிவைட் பண்றேன். இதை கேன்சல் பண்ணா ஃபர்தர் கேன்சல் பண்ணா 12.5%. இந்த 12.5%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/8. இதை ஃபர்தர் செக் பண்ணோம்னா செக் பண்ணிக்கலாம். 12.5 டிவைடட் பை 100. இதை நம்ம அப்படிதானே எழுதுவோம் ஃபிராக்ஷன்ல. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1 12.5 5 12 × 8 எவ்வளோ? 96. அப்போ 0.5 × 8 எவ்வளோ? 4. அப்போ 100 ஆயிடுச்சு. அப்போ 8 அதே இது வந்துருச்சா? இப்போ 1 தான் 100%. அப்போ இங்கேயும் நான் டிவைட் பை 9 கொடுக்குறேன், இங்கேயும் டிவைட் பை 9 கொடுக்குறேன். இப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா 11 1/9%. அப்போ 11 1/9ஓட பெர்சன்டேஜோட வேல்யூ 1/9 அப்படின்னு ஃபிராக்ஷன் வேல்யூ எழுதிக்கலாம். இப்போ 1 தான் 100%. அப்போ டிவைடட் பை 10 போட்டோம்னா இங்க என்ன வரும்? 10. அப்போ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 10%. 10%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/10. அதை 10% நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 10/100 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது 10/100 அப்படின்னு எழுதிக்கலாம். இதையும் அடிச்சோம்னா 1/10. ஷியோரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகேவா? இதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணிட்டே வாங்க டெய்லி. ஓகேவா? ஏன்னா ஃபிராக்ஷன் வேல்யூ ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. பெர்சன்டேஜா இருக்கட்டும், பெர்சன்டேஜ் டாபிக் பார்க்குறப்ப இன்னும் எலாபரேட்டா பார்ப்போம். பெர்சன்டேஜும் தனியாக கிளாஸ் கொண்டு போகலாம் நம்ம. சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸா இருக்கட்டும், டிஸ்கவுண்டா இருக்கட்டும், டிஸ்கவுண்ட் டீலரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த பெர்சன்டேஜ் வந்துட்டு, அதாவது இந்த பெர்சன்டேஜ் வந்து மேஜர் ரோலா பிளே ஆகும். நம்ம இதை நல்லா படிச்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா நம்ம போட்டுடலாம். ஓகேவா? இது 1/10 வரை, நம்ம 1/20 வரை படிச்சுக்கிட்டா ரொம்ப சேஃப். ஓகேவா? இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கரெக்டா இப்படி எழுதி வச்சுக்கோங்க. அதாவது நான் இப்படி, அதாவது உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். நீங்க எப்படி காப்பி பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா இப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, அதாவது இந்த எலாபரேட்டா அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி காப்பி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா 50%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/2.
33 1/3% ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/3. அப்ப 25% ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/4. 20% ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/5. ஓகேவா? தெரியுதுல? ஓகே. இப்படி இப்படி நம்ம வரிசையாக காப்பி பண்ண இதுனா மக்கப் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். 25% ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/5 அப்படின்னு 20% ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெமரைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதுவரை வந்து நான் எடுத்த கிளாஸ் வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சம்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸ் வந்துட்டு தொடர்ந்து சால்வ் பண்ணிட்டே வருவோம். இதுக்கு அடுத்து வந்துட்டு நான் அட்வான்ஸ் கிளாஸ் வந்து மென்சுரேஷன் கிளாஸ் 2 நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.